பவர் ஆஃப் அட்டார்னி என்றால் என்ன? இதுவும் ஒரு லீகல் டாக்குமெண்ட் தான். ஒரு மனிதர் தன்னுடைய சொத்தை விற்கிறதுக்கோ, அதாவது இது லீகலாக, ஃபினான்ஷியலாக, மெடிக்கலாக இது கொடுக்க முடியும். தனக்கு பதிலாக எல்லா இடத்துலையும் ஆக்ட் பண்ணுறதுக்கு மற்றொருவருக்கு அதிகாரம் கொடுக்கறதுக்கு பேர் தான் பவர் ஆஃப் அட்டார்னி அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா, ஒரு வயசானவங்க இருக்காங்க, அவரால் மூவ் பண்ண முடியாமல் இருக்கலாம். இல்லை ஃபாரினில் ஒருத்தர் இருக்கார், அவரால் அவரோட சொத்தை விற்கிறதுக்கு இந்தியாவுக்கு வர முடியாமல் இருக்கலாம். வயசானவர் இங்கே இருக்கலாம், அவருடைய பையன் ஃபாரினில் இருக்கலாம், அப்பாவுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரலாம். ஸோ அப்போ மெடிக்கல் எமர்ஜென்சின்னா பையன் தான் கையெழுத்து போடணும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துருந்தாங்கன்னா, அப்பாவுக்காக அந்த யாருக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துருக்காங்களோ அவர் நெருங்கிய சொந்தமாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஆனால் நம்பிக்கைக்குரியவர்கிட்ட தான் நம்ம பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது அவர் அப்பாவுக்காக ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னா அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தால் அவர் போய் கையெழுத்து போடலாம். என்ன ஆக்ட் பண்ணணுன்னாலும், ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்பாவுக்குன்னா அவர் கையெழுத்து போட முடியும். அதே மாதிரி அப்பாவால் பேங்க்குக்கு போக முடியல, அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அவர் தாராளமாக பேங்க்குக்கு போய் அப்பாவுக்கு பணம் வித்ட்ரா பண்ணிட்டு கொடுக்கலாம், செக்கில் கையெழுத்து போடலாம். அதே மாதிரி நிலம் வாங்க, விற்க, வீட்டு வாடகையை வாங்க, வரி கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே உபயோகப்படுத்தலாம். அந்த மாதிரி கொடுக்குற அதிகாரத்துக்கு பேர் தான் பவர் ஆஃப் அட்டார்னி அப்படிங்கிறது. இதில் 2 வகையான பவர் ஆஃப் அட்டார்னி இருக்குது. ஒன்று ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டார்னி, இன்னொன்று ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னி. ரெண்டை பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.